நண்பர்களே, வணக்கம். இது உங்கள் சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்தி என்ன என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? அது உடல் வலிமை அல்ல, அது செல்வம் அல்ல, வார்த்தை. ஒரு மனிதன் பேசும் விதம் பார்த்தாலே அவன் உள்ளத்து தன்மை தெரியும். அவன் அறிவின் அளவு தெரியும். அவன் மனிதநேயத்தின் ஆழம் தெரியும். ஒரு வார்த்தை உயர்த்தும், ஒரு வார்த்தை வீழ்த்தும். ஒரு வார்த்தை நட்பை உருவாக்கும், ஒரு வார்த்தை உறவை உடைக்கும். அதனால்தான் நாவை அடக்கிக் கொள்ளும் மனிதன் உலகத்தை அடக்கிக் கொள்ள முடியும் என்று சாணக்கியர் கூறுகிறார். இன்று நாம் பார்க்க போகும் இந்த 7 தந்திரங்கள் உங்கள் பேச்சை மாற்றும், உங்கள் நடத்தை மாற்றும், உங்கள் வாழ்க்கையே மாற்றும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 1. இனிய சொற்களின் சக்தி. மனிதன் இனிமையாக பேசும்போது அவனை எல்லோரும் விரும்புகிறார்கள். கடுமையாக பேசுவது எளிது, ஆனால் இனிமையாக பேசுவது அறிவு. ஒருவரிடம் நீங்கள் கடுமையாக பேசினால் அவர் உடனே தன்னை பாதுகாத்து கொள்ள முயல்வார். ஆனால் நீங்கள் மென்மையாக பேசினால் அவர் மனதை திறந்து பேச ஆரம்பிப்பார். ஒரு சிறிய குழந்தையிடம் நீ தவறு செய்கிறாய் என்று சொன்னால் அது பயப்படலாம். ஆனால் நீ இன்னும் நன்றாக செய்ய முடியும் என்று சொன்னால் அது முயற்சி செய்யும். இதுதான் இனிய சொற்களின் வித்தியாசம். இனிமையான பேச்சு மனதை காயப்படுத்தாது, மனதை இணைக்கிறது. எதிரியையும் நண்பனாக்கும் சக்தி அதற்கு உண்டு என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 2. மௌனத்தின் ஆழமான வலிமை. மௌனம் என்பது பேசாதது மட்டுமல்ல, அது ஒரு அறிவு. அதிகமாக பேசுபவன் தன்னுடைய ரகசியங்களை தானே வெளிப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் மௌனமாக இருப்பவன் மற்றவர்களின் மனதை படிக்க கற்றுக்கொள்கிறான். ஒரு கூட்டத்தில் அவன் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தால் அமைதியாக இருப்பவன் தான் கவனிக்கப்படுவான். ஏனென்றால் அவன் பேசும் நேரம் வரும்போது அவன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். கோபத்தில் பேசுவதற்கு பதில் ஒரு நிமிடம் மௌனமாக இருப்பது பல பிரச்சனைகளை தீர்க்கும். மௌனம் நம்மை காப்பாற்றும், நம்மை உயர்த்தும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 3. கேட்பதின் பெருமை. ஒரு நல்ல பேச்சாளனாக வேண்டுமென்றால் முதலில் நல்ல கேட்பவனாக இருக்க வேண்டும். மக்கள் அனைவரும் பேச விரும்புகிறார்கள், ஆனால் யாரும் கேட்க விரும்புவதில்லை. நீங்கள் ஒருவரை கவனமாக கேட்க ஆரம்பித்தால் அவர் உங்களை நம்ப ஆரம்பிப்பார். அவர் மனதில் இருக்கும் எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் பேசும்போது அவரை நிறுத்தாமல் கேளுங்கள், அவரை மதித்து கேளுங்கள், அதற்கு பிறகு பேசுங்கள். அப்போது உங்கள் வார்த்தைகள் அவரின் மனதை நேராக தொடும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 4. சூழ்நிலைக்கு ஏற்ப பேசுக. ஒவ்வொரு இடத்திலும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. நண்பர்களிடம் பேசுவது ஒரு விதம், மூத்தவர்களிடம் பேசுவது ஒரு விதம். ஒரே வார்த்தை ஒரே இடத்தில் சரியாக இருக்கும், மற்றொரு இடத்தில் தவறாக இருக்கும். எப்போது பேச வேண்டும், எங்கே பேச வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், இந்த 3ஐயும் தெரிந்தவன் எப்போதும் தவறமாட்டான். சூழ்நிலையை புரிந்து பேசுவது உண்மையான அறிவு என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 5. தற்பெருமை தவிர்த்தல். தன்னை பற்றி அதிகமாக பேசுபவன் மெல்ல மெல்ல மதிப்பு இழக்கிறான். நான் இதை செய்தேன், நான் அவனை வென்றேன், இப்படி பேசுவதால் மக்கள் விலகி செல்வார்கள். உங்கள் செயல் பேசட்டும், உங்கள் வார்த்தைகள் அல்ல. அமைதியாக உழைக்கும் மனிதனை உலகம் தானாகவே பாராட்டும். தாழ்மையான பேச்சு மனிதனை உயர்த்தும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 6. கோபத்தில் சொற்களை கட்டுப்படுத்துதல். கோபம் வந்தால் மனிதன் யோசிக்காமல் பேசுவான். அந்த வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை காயப்படுத்தும். ஒரு முறை சொன்ன வார்த்தையை திரும்ப வாங்க முடியாது. ஒரு நிமிடம் கோபத்தில் சொன்ன வார்த்தை பல வருட உறவை உடைக்கலாம். அதனால் கோபம் வந்தால் அமைதியாக இருங்கள், சற்று நேரம் கழித்து பேசுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். விதி 7. உண்மை மற்றும் நேர்மை. பொய் பேசுவது எளிது, ஆனால் அது நீண்ட நாள் நிலைக்காது. உண்மை பேசுவது சில நேரம் கஷ்டம், ஆனால் அது நம்பிக்கையை உருவாக்கும். மக்கள் உங்களை நம்ப ஆரம்பித்தால் அவர்கள் உங்கள் வார்த்தையை கேட்பார்கள். நம்பிக்கை ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வம். உண்மையாக பேசுபவன் எப்போதும் உயர்வான் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். முடிவுரை. நண்பர்களே, பேச்சு ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது ஒரு கலை. அதை சரியாக பயன்படுத்தினால் அது ஒரு ஆயுதம். இந்த 7 தந்திரங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தால் உங்கள் பேச்சு மாறும், உங்கள் மதிப்பு உயரும், மக்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பார்கள், உங்கள் வார்த்தைக்கு எடை வரும், நீங்கள் பேசும்போது மக்கள் கேட்பார்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாணக்யா ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது என்னோட ஓன் வாய்ஸு, ஏஐ வாய்ஸ் கிடையாது நண்பர்களே. அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.